நான் உங்கள் சகோதரி நிவேதிதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேஸ் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான கேஸ், ஆர்வி வர்சஸ் ஃபேசி. நம்ம லாஸ்ட் டைம் இந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் கீழே வரக்கூடிய இன்னொரு கேஸ், அதாவது பால்ஃபோர் வர்சஸ் பால்ஃபோர் கேஸ் பார்க்கும்போது இன்டென்ஷன் டு கிரியேட் லீகல் ரிலேஷன்ஷிப் எப்படி ஒரு முக்கியமான ரிக்குவயர்மெண்ட் கான்ட்ராக்டில் அப்படின்னு பார்த்தோம். அது பார்க்கும்போது நம்ம சில டெஃபினேஷன்ஸும் கூட சேர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். அந்த பால்ஃபோர் வர்சஸ் பால்ஃபோர் கேஸ் சொல்லக்கூடியதை அதோட லிங்கை நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ ஆஃபர் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரொபோசல் அப்படின்னு செக்ஷன் 2A ஆஃப் த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு பர்சன் ஒரு ஆக்டை செய்யறதுக்கோ இல்லைன்னா செய்யாமல் இருக்கிறதுக்கோ காட்டுற வில்லிங்னஸ், அதுதான் வந்துட்டு ஆஃபர். அந்த வில்லிங்னஸை வந்துட்டு அக்செப்ட் பண்ணுறது தான் அக்செப்டன்ஸ், அசென்ட் கொடுக்கறது தான் அக்செப்டன்ஸ். அது செக்ஷன் 2B கீழே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 2E பார்த்தோன்னா இந்த ஆஃபர் அக்செப்டன்ஸ் சேர்ந்த ஒரு ப்ராமிஸை கூட கன்சிடரேஷனும் இருந்துச்சுன்னா அது அக்ரிமெண்ட் அப்படின்னு செக்ஷன் 2E டிஃபைன் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 2H எவ்ரி அக்ரிமெண்ட் விச் இஸ் என்ஃபோர்ஸபிள் பை லா அப்படின்னா அது கான்ட்ராக்ட். ஸோ செக்ஷன் 2H கான்ட்ராக்ட் டிஃபைன் பண்ணியிருக்கு. இப்போ செக்ஷன் 10 எடுத்துக்கிட்டோன்னா ஒரு கான்ட்ராக்டுக்கு தேவையான எசென்ஷியல் ரிக்குவயர்மெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தோன்னா ஒரு ஆஃபர், அக்செப்டன்ஸ், கெப்பாசிட்டி, ஃப்ரீ கன்சென்ட், லாஃபுல் கன்சிடரேஷன், லாஃபுல் ஆப்ஜெக்ட், இது எல்லாமே இருந்துச்சுன்னா அது வேலிடான கான்ட்ராக்ட் அப்படின்னு செக்ஷன் 10 கீழே ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் தி கான்ட்ராக்ட் இருக்கு. இப்போ இந்த கேஸில் பார்த்தோன்னா ஆஃபருக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கேஸ். இந்த கேஸில் தான் ஆஃபருக்கும் இன்விடேஷன் டு ஆஃபர் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்குமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆஃபர் வந்துட்டு இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பட் அந்த இன்விடேஷன் டு ஆஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை டெஃபினேஷன் இல்லைன்னா கூட இந்த கேஸ் மூலமாக அது ஒரு கான்செப்டாக நம்ம கான்ட்ராக்ட் ஆக்டில் இருந்துட்டு வந்துட்டுருக்கு. இப்போது நம்ம இந்த கேஸோட ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஜமைக்காவில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் ஆன ஒரு டிஸ்பியூட். அப்பலண்ட் அவர் வந்துட்டு ஆர்வே, ரெஸ்பாண்டன்ட் வந்து ஃபேசி. ரெஸ்பாண்டன்ட் ஃபேசிக் சொந்தமான ஒரு ப்ராப்பர்ட்டி, அதாவது பம்பர் ஆல் பென் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளாட்டை பற்றி மேயர் கவுன்சிலோட டிஸ்கஷனில் இருக்காங்க. அந்த டைமில் அப்பலண்ட் ஆர்வேக்கு அந்த பிளாட் மேலே ஒரு ஆசை இருக்கிறதுனால அவர் ஒரு டெலிகிராஃப் அனுப்புகிறாரு ஃபேசிக்கு. வில் யூ செல் அஸ் பம்பர் ஆல் பென், டெலிகிராஃப் லோவஸ்ட் கேஷ் ப்ரைஸ் பெய்ட். அதுக்கு உடனே ரெஸ்பாண்டன்ட் ஃபேசி ஒரு பதில் டெலிகிராம் அனுப்புகிறாங்க. அதில் லோவஸ்ட் ப்ரைஸ் ஃபார் பம்பர் ஆல் பென் இஸ் 900 pounds. அதை பார்த்துட்டு தேர்ட் டெலிகிராஃப் ஒன்று வந்துட்டு ஆர்வே அனுப்புகிறாங்க. அதில் we agree to buy the bumper all pen for the sum of 900 pounds asked by you. Please send us your title deed in order that we may get early possession. அதாவது எங்களுக்கு அந்த 900 poundsக்கு சம்மதம், அதனால் எங்களுக்கு டைட்டில் டீட்ஸ்லாம் அனுப்புங்க அப்படின்ட்டு ஆர்வே அவங்க பதில் டெலிகிராம் அனுப்புகிறாங்க. பட் இந்த டெலிகிராம்க்கு ஃபேசிங்கிறவர் வந்துட்டு ரிப்ளை பண்ணவே இல்லை. இதனால ஃபேசிக்கு அகெயின்ஸ்டாக ஆர்வி வந்துட்டு கோர்ட் அப்ரோச் பண்ணுறாங்க டு எக்ஸிக்யூட் த கான்ட்ராக்ட். இப்போது இந்த கேஸில் இருக்க இஷ்யூஸ் பார்த்தோன்னா வெதர் அதில் ஒரு வேலிடான கான்ட்ராக்ட் இருக்கா, இல்லைன்னா அந்த தேர்ட் டெலிகிராஃப் மூலயமா கான்ட்ராக்ட் வந்து இம்ப்ளைட் ஆயிருக்கா. அதாவது வெறும் 900 pounds கொடுத்துருந்த செகண்ட் டெலிகிராம்க்கு வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க ஃபேசி அவங்க. அது மூலமாக வந்து வேலிட் கான்ட்ராக்ட் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கா,
இல்லைன்னா இதில் ஒரு எக்ஸ்பிளிசிட் ஆஃபர் இருக்கா அப்படின்ட்டு தான் இந்த கேஸோட இஷ்யூஸாக இருக்குது. இந்த இஷ்யூஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஜட்ஜ் வந்துட்டு இந்த கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா தேர் இஸ் நோ லீகலாக பைண்டிங் கான்ட்ராக்ட் அப்படின்ட்டு. அவங்க அப்பீல் கோர்ட் போகும்போது அங்கே இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஓவர் ரூல் பண்ணிவிட்டு ஃபேஸி அவருக்கு டேமேஜஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிடுறாங்க. பட் அந்த ஒரு பிளாட் மேலே ஆர்விக்கு ஆசை இருந்ததுனால அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு திரும்ப அப்பீல் போகிறாங்க. அந்த கோர்ட்டில் இந்த இஷ்யூஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணி ஆஃபருக்கும் இன்விடேஷன் டு ஆஃபர் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்குமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு செக்ஷன் 2A கீழே ஆஃபர் அதாவது ப்ரொபோசல்னா என்னன்னு தெரியும். அதாவது when one person signifies his willingness to do an act or abstain from doing anything. அதாவது ஒரு விஷயம் பண்ணுறதுக்கோ இல்லை பண்ணாமல் இருக்கிறதுக்கோ ஒரு பர்சன் வில்லிங்னஸ் காட்டுறது தான் வந்துட்டு ப்ரொபோசல் அப்படின்னு செக்ஷன் 2A கீழே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இன்விடேஷன் டு ஆஃபர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஒரு டெண்டரில் நான் அந்த ஆப்ஜெக்டை வந்துட்டு நான் சேல் பண்ணது பிட்டிங்க்கு கொடுக்கறதுக்காக ஆசைப்படுறேன். அப்போ நான் வந்து ஒரு லோவஸ்ட் ப்ரைஸை கோட் பண்ணுறேன். சே 200 rupees அப்படின்னு நான் கோட் பண்ணுறேன். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நான் வந்து இன்வைட் பண்ணுறேன் பிட்டிங் ப்ரைஸஸை வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே மற்றவங்க எல்லாரையும் கோட் பண்ணுறதுக்காக இன்வைட் பண்ணுறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏ என்ற ஒரு பர்சன் 300 ஆஃபர் பண்ணுறாங்க, பின்னு ஒரு பர்சன் 400 ஆஃபர் பண்ணுறாங்க. அப்படி மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருக்கும் போது கடைசியாக ஒரு பர்சன் வந்துட்டு 1000 rupees ஆஃபர் பண்ணுறாங்க. நான் அவரோட ஆஃபரை நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஸோ ஆக்ஷனில் ஒரு பொருளோ இல்லைன்னா ஒரு லேண்டுக்காகவோ ஒருத்தவங்க பிட்டிங்காக அந்த ஆக்ஷனில் விடும் போது அவங்க வந்து இன்வைட் பண்ணுவாங்க டு மேக் அன் ஆஃபர். அதே மாதிரி தான் இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நம்ம கடைக்கு போகிறோம், ஒரு ட்ரெஸ் பிடிச்சிருக்கு, அந்த ட்ரெஸ்ஸில் நம்ம ஒரு ப்ரைஸ் பார்க்குறோம். ஸோ அந்த ப்ரைஸ் மூலயமா ஐ எம் இன்வைட்டிங் டு ஆஃபர் யூ டு பை த ட்ரெஸ். நான் உங்களை அங்கே இன்வைட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் போய் அந்த ஷாப் கீப்பர் கிட்ட போயிட்டு இந்த ட்ரெஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஆஃபர் பண்ணும்போது அவங்க அதை அக்செப்ட் பண்ணலாம், இல்லைன்னா அக்செப்ட் பண்ணாமலும் போகலாம். ஸோ இதுதான் இன்விடேஷன் டு ஆஃபர். ஸோ ஆஃபருக்கும் இன்விடேஷன் டு ஆஃபருக்கு கூட இருக்க டிஃப்ரென்ஸ் தான் இந்த கேஸில் சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த கேஸில் ஆர்வி vs ஃபேஸி அந்த கேஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, ஃபர்ஸ்ட் டெலகிராமில் வந்துட்டு அவரோட வில்லிங்னஸை காட்டியிருக்காரு, எனக்கு அந்த லேண்டை பிடிச்சிருக்கு, லோவஸ்ட் ப்ரைஸை கோட் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதுக்கு பதில் ஒரு டெலகிராம் அனுப்புகிறாங்க, எனக்கு அது 900 pounds அப்படின்ட்டு. ஆனால் அந்த டெலகிராமில் நான் அதை சேல் பண்ணுறேன் அப்படின்னு ஃபேஸே சொல்லவே இல்லை. லோவஸ்ட் ப்ரைஸ் இதுதான் 900 தான். ஸோ அவர் வந்துட்டு அந்த ப்ரைஸ் மேலே நெகோஷியேட் பண்ணுறது மாதிரி ஒரு இன்விடேஷன் கொடுத்துருக்காரு டு ஆஃபர். பட் தேர்ட் டெலகிராமில் என்ன சொல்லியிருந்தாங்க, 900 poundsக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம், நீங்கள் டைட்டில் டீட்ஸை ரெடி பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கோர்ட் என்ன ரூல் பண்ணிருச்சுன்னா, அந்த செகண்ட் டெலகிராம் சென்ட் பை அ ஃபேஸி இட் இஸ் அன் இன்விடேஷன் டு ஆஃபர். அதாவது அந்த 900 pounds மென்ஷன் பண்ணியிருந்த டெலகிராம் வந்துட்டு இட் இஸ் மியர்லி அன் இன்விடேஷன் டு ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் நாட் அ பைண்டிங் கான்ட்ராக்ட். ஸோ ஃபேஸி இஸ் நாட் லயபிள் டு எக்ஸிக்யூட் தட் கான்ட்ராக்ட் அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து டிசைட் பண்ணியிருந்தாங்க. இது நம்ம இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிக்கணும்னா, இப்போ செகண்ட் டெலகிராஃப் பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் கேஷ் ப்ரைஸ் பெய்ட் அப்படின்னு சொல்லி 900 poundsன்னு ஃபேஸே ரிப்ளை பண்ணுறாங்க. அது வந்துட்டு இன்விடேஷன் டு ஆஃபர். ஆனால் அது ஆஃபர் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தேர்ட் டெலிகிராஃபில் வந்து நான் 900 poundsக்கு இந்த லேண்டை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஆர்வே அது ஆஃபரை வந்து அக்செப்டன்ஸாக ட்ரீட் பண்ணி ஒரு அக்செப்டன்ஸ் கொடுக்குறாரு. ஆனால் இன்விடேஷன் டு ஆஃபர் அந்த செகண்ட் டெலிகிராஃப்க்கு
இவங்க 900 பவுண்ட்ஸுக்கு வந்து நெகோஷியேட் பண்ணிட்டு இருந்துட்டு அதுக்கு அக்செப்ட் பண்ணுற மாதிரி 4th டெலிகிராஃப் ஒன்று ரிப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா ஃபேஸே அப்போ இந்த கான்ட்ராக்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்கும் அண்ட் இட் வுட் ஹவ் பிகம் லீகலி பைண்டிங் ஆன் த பார்ட்டிஸ். இப்போ நம்ம இந்த கேஸோட சம்மரி பார்ப்போம். ஆர்வே அப்பல்லண்ட்டுக்கு ஃபேஸேயோட லேண்டு மேலே ஒரு ஆசை இருக்கிறதுனால அதை செல் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்கான்னு ஒரு டெலிகிராம் அனுப்புகிறாங்க. வில் யூ செல் த பம்பர் ஆல் பென் பிளாட் கோட் த லோவஸ்ட் கேஷ் ப்ரைஸ் அப்படின்ட்டு ஒரு டெலிகிராஃப் அனுப்புகிறாங்க. அதுக்கு பதிலாக ஒரு செகண்ட் டெலிகிராஃப் 900 பவுண்ட்ஸ் அப்படின்னு கோட் பண்ணி ஃபேஸே ரிப்ளை பண்ணுறாங்க. தேர்ட் டெலிகிராஃப் திரும்ப ஆர்வே அனுப்பும் போது எங்களுக்கு 900 பவுண்ட்ஸ் வந்துட்டு ஓகே நீங்கள் வந்துட்டு ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு அனுப்பும் போது அதுக்கு ரிப்ளை பண்ணாமல் ஃபேஸே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த டைமில் வந்துட்டு கான்ட்ராக்டை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி ஆர்வே வந்துட்டு கோர்ட் அப்ரோச் பண்ணிடுறாங்க. அப்புறம் சிங்கிள் ஜட்ஜ் வந்து அதை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. செகண்ட் கோர்ட் அப்பீல் கோர்ட்டில் வந்துட்டு அந்த ரூலை ஓவர் ரூல் பண்ணிவிட்டு ஃபேஸே அவருக்கு டேமேஜஸ் பே பண்ண சொல்கிறாங்க. இது ஸ்டில் அவருக்கு அந்த லேண்டு மேலே ஆசை இருந்ததுனால ஆர்வே சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணும்போது அவங்க ஆஃபருக்கும் இன்விடேஷன் டு ஆஃபருக்குள்ள வித்தியாசத்தை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க இந்த கேஸில். அதாவது அந்த செகண்ட் டெலிகிராஃப் சொல்லக்கூடியதில் 900 pounds the lowest cash price paid for the land is 9,900 pounds அப்படின்னு ரிப்ளை பண்ணுறது இட்ஸ் மியர்லி an invitation to offer. It is not an offer, therefore there is no valid contract and the same is not binding upon the ஃபேஸி அப்படின்ட்டு அந்த கோர்ட் வந்து இதில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு இந்த கேஸ் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ.